Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 60 part 2. ஓபன் பண்ண போன பாட்டுல கேபி அந்த 800 சோல்ஜர்ஸ் அனுப்பி சாகடிக்கிறதுக்கு பதிலா நான் ஒருத்தி போய் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு வரேன்னு வெறும் 7 கிரனேட் எடுத்துட்டு கிளம்பினாலா. அதே நேரம் ஆப்போசிட் சைடு ஆளு பங்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அதுல 2 பேரு அந்த சைடு யாரு வந்தாலும் சரி சுட்டு தள்ளணும்ட்டு ரெடியா எய்ம் வச்சிட்டு நிக்கிறானுங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா மிஷின் கன்னு, இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா நார்மலான ரைபிள். அப்போ ஆப்போசிட் சைடுல யாரோ வர்றாங்களேன்னு சொல்லி அப்படியே ஜூம் இன் பண்ணி பாப்பானுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம கேபி தான். என்ன கையை தூக்கிட்டு பயந்துகிட்டே வர்றான், சரண்டர் அப்படின்னு ஒருத்தனுக்கு டவுட். இன்னொருத்தன் இல்ல யாரையும் நம்ம நம்ப கூடாது, கண்டிப்பா இவங்க எல்டியன்ஸா தான் இருக்கணும். ஆனா அவ சரண்டர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அடிப்பட்ட மாதிரி ஒத்த காலை இழுத்து நடந்து வருவா. ஒருவேளை அவ எல்டியனா இருந்தானா டெஃபினட்டா அவ டைட்டனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒருத்தன் இப்பவே அவளை சுற்றலாமா. உடனே அப்படின்னா நீ சுடு, ஏன் என்கிட்ட சொல்றேன்னு உடனே சரி வேற வழி இல்லையேன்னு அந்த ரைபிள் வச்சிருக்கவன் நானே சுடுறேன்ட்டு எய்ம் பண்ணுவானா. ஆக்சுவலா அவ காலில் அடிப்பட்ட மாதிரி இழுத்து வருவாள். அது பாத்தீங்கன்னா அந்த கிரனேட்டை காலில் கட்டி இருக்கான். அதனால அடிப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவா, கொஞ்சம் தூரம் வந்துட்டு நடக்க முடியாம கீழே பொத்துன்னு விழுந்த மாதிரி விழுந்துருவா. ஐயோ பாவம், இதுக்கு மேல அவளால முடியல போல, சோலி முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அவ பெட்ல படுக்கிற மாதிரி நல்லா ஜம்முன்னு படுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் பக்கத்துல வரட்டும்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. வா 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 வான்னு சொல்லி அப்படியே லுக்கூட்டு இருப்பாளா. இங்க இவனுங்க பார்த்துட்டு அவகிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லையே, செத்துட்டாலோன்னு டவுட். அது எதுக்கு அந்த டவுட், சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சுடுன்னு அந்த மிஷின் கண்ணை வச்சிருக்கவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். கரெக்டா அந்த டைம் ட்ரெயின் பக்கத்துல வரும். இது என்னோட சான்ஸ்டான்னு சொல்லி கையில இருந்த கிரனேட்டை தூக்கி அப்படியே அந்த ட்ரெயின் தண்டவாளத்துல போடுவான். இது அந்த 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிரனேட் கரெக்டா ட்ராக்ல போய் விழுந்து ட்ரெயின் வந்து ஏத்தி பட்டால்னு வெடிச்சு அந்த பங்கரு பிளஸ் ட்ரெயின் அந்த ட்ராக் எல்லாமே அவ போட்ட ஒரே குண்ட்ல காலி. அப்கோர்ஸ் அவ 7 குண்டை சேர்த்து வச்சுதான் போட்டா. ஆனா ஒரே ஷாட்ல முடிச்சிட்டா. அத்தனை பேருமே மிரண்டுட்டாங்க. அவ சாதிச்சிட்டான்னு. உடனே கமாண்டர் ஆர்டர் கொடுப்பான், கலியாடு களத்துல இறங்குன்னு. அப்புறம் என்ன இழிச்சுக்கிட்டே போவாளா. பங்கர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்குது, ஆனா அவன் இன்னும் சாகல. மார்லியன்ஸ் அவனுங்களோட புத்தியை காமிச்சிட்டானுங்க, கேவலமானவனுங்க. உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கவளை கண்ட மேனிக்கு சுடுவான். அவ எல்லா புல்லட்லயும் தப்பிச்சு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பா. உடனே ஃபால்கோ கேபி நான் உன்னை காப்பாத்த வரேன்னு அவனும் அந்த புல்லட்டுக்குள்ள ஓடுவான். அவங்க அண்ணன் நில்லுடான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டான், கேட்கல. ஆனா நல்ல வேலை 2 பேத்துக்கு ஒன்னாகலன்னு வைங்களேன், எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்பதான் கலியாடு அந்த ஜா டைட்டனோட வருவான். வந்தவன் இந்த 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அந்த கன்னோட புல்லட்ஸ்ல எல்லாம் எஸ்கேப் ஆகி போய் அந்த பங்கர்ல இருக்கவன ஒரே அடி, பங்கரோட சேர்த்து எல்லாம் காலி. சோ இப்போ அந்த மிட் ஈஸ்ட் அலைடு போர்ஸுக்கு பாதுகாப்பா இருந்த அந்த ஆர்மர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இனி அடுத்து அவனுக்கு கண்டிப்பா ஆளுகளை இறக்குவானுங்க. அந்த டைம் தான் அந்த இடத்தை நோக்கி ஒரு ஏர் பலூன் வந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்க ஆளுகளுக்கு தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி அந்த ஆர்மர்டு ட்ரெயினை காலி பண்ணியாச்சுன்னு. இனி இதுக்கப்புறம் இவங்க ஏர்பார்ன் அசால்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா வர்றது யார் தெரியுமா, ஜீக்கும் ரெய்னரும். அதாவது ஜீக் வந்து இவங்களோட ஸ்பியர் ஆமா, ரெய்னர் வந்து இவங்களுக்கு ஷீல்ட் ஆமா. 2 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டு பயங்கரமா தான் இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த எல்டியன் சோல்ஜர்ஸ் 800 பேரும் களத்துல இறங்கி சண்டைக்காக வேகமா போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த மெயின் ட்ரெயினே காலி. இனி அந்த பங்கர்ல இருக்கவனுங்க கோட்டைக்கு முன்னாடி இருக்கவனுங்க தான் அட்டாக் பண்ணுவானுங்க. அதை எப்படியாச்சும் தடுத்துலான்னு சொல்லிட்டு போனா அவனுங்க மிஷின் கண்ணை வச்சு போடுன்னு போட்டு பொலந்து கட்டுவானுங்க. போனமா குமிஞ்சு கிடக்கும். இங்க அந்த ஜா டைட்டன் முடிஞ்ச அளவுக்கு ஆளுகளை போட்டு தள்ளிட்டு அங்க இருக்க ட்ராக்கையும் மொத்தமா காலி பண்றதுக்காக இழுத்து பிச்சு தள்ளிட்டு இருக்கும். அவனுக்கு ஆளுங்க சும்மா இருப்பானுங்களா, கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல தான் ஜா டைட்டன் உள்ள வரும். அது அங்க வந்து பங்கரை அப்படியே ஒரு தூக்கு. அவ்வளவுதான், எனிமீஸோட ஹைடிங் பிளேஸ் கம்ப்ளீட்டா காலி. சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் சும்மா கண்ணா பின்னான்னு பக்கத்திலே நின்று சுடுவாங்க. அதே நேரம் இந்த ஃபால்கோ என்ன பண்ணுவான், அடிப்பட்ட ஆப்பனன்ட் ஆள ஒருத்தனை அலேக்கா தூக்கிட்டு வந்திருப்பானா. இவனை ஏன்டா இங்க தூக்கிட்டு வந்த, இவனை ஆக்சுவலா சுட்டு கொல்லணும்பா. இவரு ஒன்னும் சண்டை போற நிலைமையில எல்லாம் இல்ல. அதனால இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முதல்ல இவரை சரி பண்ணுவோன்னு மெடிக்கிட் எல்லாம் வாங்கி அவரை சரி பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாம் பச்சை திட்டுவாங்க, ஏன்டா எனிமீஸ போய் காப்பாத்திட்டு இருக்க, போட்டு தள்ளுடான்னு. கேபி பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா வாரோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஒழுக்கமா ஃபாலோ பண்றேன்னு ஆர்மர்டு டைட்டனை உனக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியான்னு கேப்பா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த ஆளை சரி பண்றதுல தான் போக்கஸ் பண்ணுவான். அப்போ அந்த ஆப்பனன்ட் சோல்ஜர் ஏதோ ஒன்னு பேசுவானா, ஆக்சுவலா அவன் வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறான். உடோக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். நீ அவர்கிட்ட ரத்தம் வந்துகிட்டு இருக்கத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அவருக்கு ஒன்னும் ஆகாதுங்கிறத மட்டும் சொல்லுமா. பட் அந்த சோல்ஜர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான், என்னைய தொடாத, நீ என்னைய தொட்டாலே எனக்கு அவமானம், நீ ஒரு டெபிள் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திடுவான். அங்க இருக்க மார்லே சோல்ஜர் பாத்தீங்கன்னா விழுந்து சிரிப்பான், அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்னு. அதே நேரம் அந்த
கார் டைட்டன் இருக்கு பாத்தீங்களா, அது முதுகுல நல்ல பக்காவான செட்டப்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்துகிட்டு கன்னை வச்சு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. மத்த எல்டியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சிக்கிர கூடாதுன்னு வேக வேகமா பங்கருக்கு ஓடி வருவானுங்க. என்ன ஆச்சுன்ட்டு மேல பார்த்தா ஏர்ஷிப் அங்க வந்துருச்சு. கேபிக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி மரண வேட்டை ஆரம்பிக்க போகுதுன்னு. ஏர் பலூன்ல இருந்து லைனா சோல்ஜர்ஸ் எல்லாம் கீழே குதிப்பாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா குதிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா பக்கத்துல பார்த்தா அவங்கள குண்டு கட்டா கட்டி தள்ளி விட்டுட்டு இருக்கானுங்க. அவங்க பாத்தீங்கன்னா பேராஷூட்ல அப்படியே லேண்ட் ஆயிட்டு இருப்பாங்களா, என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அப்ப ஜீக் அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கத்துவான். கீழே குதிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படியே ஜகஜோதியா மின்னுவாங்க. அத்தனை பேரும் அதை மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, எல்லாருமே டைட்டனா மாறிட்டாங்க. அப்படியே மொத்த டைட்டன்ஸும் ஃபிளைங்ல வரும் பாருங்க. கீழே இருக்க அத்தனை பேரும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. வந்து பொத்து 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 பொத்துன்னு அந்த கோட்டைக்குள்ள வந்து விழும். ஆப்பனன்ட் ஆளுகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதை வச்சு எல்லா டைட்டன்ஸையும் அசால்ட்டா போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்போ அந்த ட்ரெயினும் இல்லையா, இவங்க தான் காலி பண்ணும். இவங்களுக்கு அந்த டைட்டன்ஸை காலி பண்ற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. செக்கி சின்ன பின்ன மாயிட்டு இருப்பாங்க. அப்படியே டைட்டன்ஸ் எல்லாம் புடிச்சு வழக்கம் போல ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இத பார்த்துட்டு இருந்த மார்லி சோல்ஜர் ஒருத்தன், இப்படித்தான் அந்த டெவில் மான்ஸ்டர்ஸ் நம்மளோட முன்னோர்களையும் சாப்பிட்டாங்க, மொத்தத்துல எல்டியன்ஸ் எல்லாருமே கொடூரமானவங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் கோட்டையோட மேல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பீரங்கிஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கானுங்க. ஒக்க மக்கா அதை வச்சு டம்மு 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 டம்முன்னு சுடுவானுங்க. டைட்டன்ஸோட பாடி எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீக்கும் ரைனரும் களத்துல இறங்கியாச்சு. ஆக்சுவலா இவங்க போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவா தான் நடந்துச்சு. ஆனா என்ன, பாதி டைட்டன்ஸுங்க இறந்துட்டாங்க. அதுலயும் அந்த ஆன்டி டைட்டன் கெனான்ஸை யூஸ் பண்ணி சொல்றானுங்களா, சோ டைட்டன்ஸுங்க எல்லாம் பொட்டு பொட்டுன்னு செத்துருதுங்க. மேல இருந்து பேராஷூட்ல வந்துகிட்டு இருக்கிறதுனால எனிமீஸோட லொகேஷன்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி ரெய்னருக்கு நல்லாவே தெரியுது. அவனுங்க பாத்தீங்கன்னா அந்த வால்ஸ பார்த்து பார்த்து கடுப்பாயிருச்சு. ஏன்னா நம்மளுங்க நல்லா செஞ்சு விட்டு அனுப்பி இருக்காங்கல்ல, சரி இனி நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதான்னு கையை கட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆர்மர்டு டைட்டனா மாதிரி லேண்ட் ஆவான் பாருங்க. வேற லெவல் போஸ், ஹீரோ லேண்டிங். அந்த ஆர்மர்டு டைட்டனை கொல்லுஹே அப்படின்ட்டு எல்லாம் பீரங்கிய வச்சு பண்ணுவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், உசாரா அவன் பாட்டுக்கு அடிச்சு தள்ளிக்கிட்டு போய்கினே இருப்பான். பட் இருந்தாலுமே இன்னும் அங்க ஏகப்பட்ட பீரங்கிங்க இருக்குது. அதை வச்சு சுடும்போது ஒரே ஒரு கெனான் மட்டும் தான் போட்டிருக்கும். அதுவே கையை கிழிச்சு நெஞ்ச கிழிச்சு பின்னாடி போயிருக்கும். அவன் ஆர்மரியே கிழிச்சுக்கிட்டு போகுதுன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கெனான்னு பாருங்க. அடுத்த ஒரு ஷாட் வைப்பானுங்க, அதுல ஓட்ட போட்டு போல கையே பிச்சுக்கிச்சு. இது எப்படி பாசிபிள், எப்படா இப்படி சுட்டானுங்கன்ட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்தா அந்த ஆர்மர்டு ட்ரெயின் இன்னும் நாங்க ஓடிட்டு இருக்குது. ஆர்மர்டு ட்ரெயின் விசஸ் ஆர்மர்டு டைட்டன். அவன் எப்படியாச்சும் அந்த ட்ரெயினை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அப்படியே சுத்தி ஓடி வந்து ஒரே அடி. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தான்னா போதும் அந்த ட்ரெயின் இவனை மொத்தமா காலி பண்ணி இருக்கும். சரி தப்புஸ்டோன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதான் கரெக்டா அந்த டைம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பீரங்கிய மூஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ சோழி முட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கைய வச்சு அந்த கெனானை தடுக்க போவானா, அப்பதான் கலியாடு வந்து அந்த பீரங்கி எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விடுவான். இன்னும் அங்க கெனான்ஸை வச்சுட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அவனுங்க கண்ணா பின்னாடி சுடுவானுங்க. அதுல ஆர்மர்டு டைட்டன் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிக்குவான். அந்த ஜா டைட்டன் இருக்குதே, கோகா மக்கா செம்ம ஸ்பீடா அங்க அங்கன்னு பில்டிங்கா ஜம்ப் பண்ணி போவான். யாருமே அவனை தொட்ட முடியல. அப்ப ஆர்மர்டு டைட்டன் கடுப்பாயி அந்த ட்ரெயினை சுத்திக்கிட்டு ஓங்கி ஒரு அடி. ஒரு செட் ஆஃப் பீப்புள் காலி. இங்க ஜா டைட்டன் ஒரு செட் ஆஃப் பீப்புளை காலி பண்ணிரும். சோ வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாங்களா. அடுத்து ஜீக்கு சிக்னல் கொடுப்பாங்க. அவன் பரவாயில்லையே நம்ம பயிலுக எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க போல, ஒரு வழியா அந்த வார முடிவுக்கு கொண்டு வந்துட்டோமா ரெய்னர்னு சொல்லிட்டு அவன் டைட்டனா மாதிரி லேண்ட் ஆவான். இது எல்லாத்தையுமே அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏதோ படம் பாக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சோ இப்போ ஜீக்கு பீஸ்ட் டைட்டனா மாதிரி எனிமீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல குண்டு, அது எல்லாத்தையும் அலேக்கா கையில ஒரு அள்ளிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா எனிமீஸோட கப்பல், அதை நோக்கி போவான். இங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இதோட வார் முடிவுக்கு வருதுன்னு. இங்க எய்ம் வச்சவன் கைய சுத்திட்டு ஒரு பவுலிங் ஒண்ணு போடுவான் பாருங்க. அவ்வளவுதான் சர்லி முடிஞ்சுன்னு பார்த்தா அவனே ஷாக் ஆவான். என்னடான்னா அந்த கப்பல்ல இருந்து அவனுங்க சுட்ட புல்லட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. வந்து பீஸ்ட் டைட்டனை தெறிக்க விட்டுருக்கும். இடையில நம்ம ரெய்னர் வந்து பிளாக் பண்ணி எல்லா அடியும் அவன் வாங்கிக்குவான். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணா பின்னான்னு குண்டு தூக்கி வீசி அங்க இருக்க மொத்த கப்பலையும் காலி பண்ணிட்டான். இனிமேட்டு மிட்ஈஸ்ட் அலைடு ஃபோர்ஸால இவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைதிக்கான ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்லி மார்லே கிட்ட டீல் பேசுவாங்க. சோ 4 வருஷமா நடந்த போர்ல ஒரு வழியா மார்லேயன்ஸ் வின் பண்ணிட்டானுங்க. அதுவும் எல்டியன்ஸால, இல்லன்னா எப்போ செத்துருப்பானுங்க. ஆனா இந்த உலகத்துக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, டைட்டன்ஸை வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்னு. ஏன்னா எந்த டைட்டன்ஸா இருந்தாலும் சம்பவம் பண்ண முடியும்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. ரெய்னரோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ எப்படியாச்சும் மார்லே ஃபவுண்டிங் டைட்டனை சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும். அதை மட்டும் பண்ணலைன்னா சீக்கிரமாவே மார்லேயன்ஸோட சோலி முடிஞ்சது. அப்புறம் என்ன, அந்த ஸ்லாவாங்கிற கோட்டையை நம்ம மார்லேயன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம். நம்ம மார்லே ஆளுங்க என்ன சும்மாவா அப்படி இப்படின்னு பயங்கரமா தண்டோரா போட்டுக்குவானுங்க. சண்டை போட்டது பூரா எல்டியன்ஸ். அவனுங்க மட்டும் இல்லைன்னா மார்லேயன்ஸ் அங்க 10 பேர் கூட இருக்க மாட்டான். பட் தம்பட்டம் அடிச்சுக்கிறது அவனுக்கு
அவனுங்க. அப்ப அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி ஒருத்தன் படிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். முக்கியமான ஆள் போல, அதனால அவனை போக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. சரி, இனி இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இன்னும் என்னென்னலாம் கலவரங்கள் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.